அனைத்து ரசிகர்களுக்கும் வணக்கம். சிவசக்தி நாடக சபா வாழப்பாடி எங்களுடைய சேனலில் தினமும் நாடகத்தை கண்டு கழிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. தங்களுடைய திவ்ய திருப்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை கோங்கு மாதாரம் அச்சுவேல் வரிக்கொண்டு சரி வாசனாதி பல மலகை கொண்டு வந்து கலந்தான உங்கள் பாதங்களை பணிந்தேன் அம்மா. அப்படி மகளே எங்க அம்மாவுக்கு கும்பிட்டே இல்லையா? எங்க அம்மாவுக்கு கும்பிட்டியா இல்லடி? உங்க அம்மாவதெல்லாம் நான் முன்னே கும்பிட்டான், அவளைத்தான் கும்பிடலான்னு வந்திருக்கேன். அம்மாவை தொட்டு கும்பிட்டு அவன் கும்பிட்டான். இப்ப அம்மாவை தொட்டு கும்பிடணும் பிள்ளைக்கு முன்னாடியே. அம்மா இங்க வா, நீ கும்பிட்டா நான் கும்பிடுறேன். ரெண்டு பேர்த்தையும் ஒரு தடவை கும்பிட்டு நானும் உள்ளார பின்னாடி அடி ஆத்தாளுக்கும் மகளுக்கும் ஒரே மாதிரியா இந்த ஆத்தாளுக்கும் மவாளுக்கும் ஒரே மாதிரியா. அப்புறம் இந்த மவாலோட மொல்ல மட்டும் வேற மாதிரியா. உங்க ஆயாளுக்கு எப்படி இருக்குது? தொங்கி போச்சு டீ தூள் பாக்கிட்டாட்டம். இங்க பாரு நல்லா கிருமி. ஆனா பாதம் மணி போதுதான் நான் பார்த்தேன். புள்ள இப்படி வந்து போறது எதிரில ஒண்ணு போட்டு அமுத்தி விட மாட்டேன். ஆனா நீ பாடின பாட்டுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எங்க இருக்கணும்? நேச்சேரி பசங்கள பிச்சைக்காரன் தெரியுதுனால அவளுக்கு தண்ணி மட்டும் தான் கொடுக்கணும். எதுக்கு? குண்டிகள் கொடுக்கணும். அந்த
கிடைக்குமா கண்ணே அம்மா என்னுடைய பாலார வந்த கமலங்களை ஆதாரமாக செவித்தபடியினால் இந்த பூவுடைகளை உன் தாயின் ஆசைப்பட்டும் அந்த ஆண்டவரின் ஆசைப்பட்டும் வாழ்வாங்க வாழ்ந்திருப்பாயின் மகளே. நீங்க வாழ்வான்னு சொன்ன வாழ்த்திருப்பேன் வையகத்தில் கோடான கோடி காலம். சரி தங்கள் சித்தம் எனது பாக்கியமாக ஆகட்டும் மகளே. அம்மா மகளே இருந்தாலும் இருந்தாலும் அந்த நந்தவனத்திலே துள்ளி விளையாடி கொண்டிருந்த என்னை ஆயிரம் தாதிகளை இவரை எல்லாவிட்டு கூட்டு வர சொன்னீங்களே, என்ன காரணம்? கண்ணு இன்னைக்கு வந்து பூஜை செய்யற நாள். ஆமா. நல்லா குளிச்சு நீராடிட்டு சரி. நந்தவனம் சென்று நல்ல நல்ல மலர்களை பறித்து உன் அழகாமர கூந்தலை பூச்சூடி சரி கடவுளை துதி செய்வதற்கும் மலரை கொண்டு வா. அதனால நந்தவனத்துக்கு சென்று வா. போலாமா? இவனை கூட்டிட்டு போறேன். நான் ரெடியா இருக்கேன். இத கூட்டிட்டு போறத நீ கம்முனு சும்மாவே போலாமா? ஏக்கண்ணு இவனை கூட்டு போன கொக்கு சேத்துல கால் எடுத்து அப்படியே இப்படித்தாமா வருவா ரோபோவாட்டம். அப்படியே போட்டு போடி வந்தாண்டா. நான் சென்று வருகிறேன். அதனால இப்பொழுது நந்தவனம் போக வேண்டும். புறப்படலாமா? போகலாமா? அந்த நந்தவன கண்ணா தேடி ராஜகாரனே. பொறுக்கல ஒன்னும் முடியல. அதனால லூஸ் ஆகி போச்சு. உள்ள போய் வெளியே இருக்கிறோம். உள்வனத்தில் சென்று மலைகளை பறிப்போம். உள்ள போங்க. உள்ள போய் பறிங்க. ஆமா உனக்கு என்ன தூக்கம் எழுதி போச்சா? ஆறுகிற தூக்கம். உள்ளார என்னடா தப்பு தவறா பேசிட்டேன்? என்னடா சொன்னேன்? என்ன ஊம்பவா சொன்ன? என்னடா நீங்களா இருப்பீங்களா போயிருவீங்களா? பல்ல பாரு செரா பல்ல என்ன பல்ல போட்டு அப்படியே தங்கையை காண்பதற்காக நான் சட்டை பிடிச்சிருக்கிறோம். இல்லைங்க நான் எப்படா உன் சட்டி தங்கையை காண்பதற்கு சும்மா அடிக்கிற நாயன். சிந்து தேசத்திலே என் தங்கையை காண வந்திருக்கிறோம். சரிங்க கூட்டிட்டு வாடா என் தங்கச்சி. போடா போறீங்க. போடா போறண்டா வைக்கல. அவசரப்பட்டு இப்படிலாம் கத்தாது. அவங்க கத்துற மாதிரி பட்டக்குன்னு போயிருவேன். தம்பி இவனுக்கு ரத்தம் வெளியே வந்தா தான் தெரியும். கூட்டி வாடா என் தங்கச்சி. எப்படியா தொங்குச்சு? பாருமா உங்க அண்ணன் அப்படியே 100 பேரும் வந்து நிக்கிறாங்க. எங்க அண்ணன் வந்து எங்க இருக்கிறாங்க? அங்க பாரு பூத மாட்ட நிக்கிறான். பாவி இடம் உள்ள கூப்பிட மாட்டேன்.
பாருமா கோயிலுக்குள்ளார இருக்கிற சிலை கோயிலுக்குள்ளார தான் இருக்கும். சரி. முன்னாடி இருக்கிற இன்னுடைய சிலை முன்னாடி தான் இருக்கும். பரவாயில்ல. எங்க அண்ணன் எங்கடா இருக்கிறாரு? அண்ணா 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 தண்ணி குடிடா தண்ணி குடிடா தண்ணி குடிடா. அண்ணா தங்கா அண்ணா பாதமே நான் போட்டு தங்களின் தன்மையாக துச்சலை மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றி வீரன் சொல்லக்கூடிய பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் அனைவரின் பாதங்களுக்கு கொட்டி அநேக கோடி செலவு செய்தேன் அண்ணா. தங்கச்சி மாதிரி எந்த தங்கச்சியாவது ஒரு கூடி பிறக்க முடியுமா? முடியாது. தங்கம் அண்ணா தங்கச்சி அண்ணா அண்ணனின் பாதார இந்த கமலங்கள் வடிந்தாகி சரி கண்ணே அண்ணா கண்ணி பாதம் படித்ததாலே
என்னயா என் தங்கச்சி பார்த்து கண்டு போடுறியா? இல்ல கண்டு போடலப்பா, காலை கண்டு போடுது. என்று சுகமாக வாழ்வாய். அப்படியா அண்ணா? ஆஹா. தங்களின் அரவணையான அனைவரின் திருவடிகளை பணிந்தபடியினா என்றென்றும் தங்களின் ஆட்சி பெற்று சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பை தங்கா அப்படி என்று பாசத்தோடு வாழ்த்தினீர்கள் அல்லவா? உண்மைதான் உண்மைதான். இருந்த போதும் அண்ணா தங்கா, இந்த தங்கையை நாடி வந்தது ஒரு செய்தி என்னன்னா, நான் வந்த விஷயத்தை மட்டும் சொன்னா என் தங்கச்சி தான் முதல்ல சந்தோஷப்படுவான். அது மட்டும் எனக்கு இன்னும் சந்தோஷம். வந்திருக்கீங்களா? எங்க அண்ணன் எவ்வளவு நாளா வரவண்ண வந்திருக்கிறாரு. எங்க அந்த கோண காணும். ஏ பையா, கிறுக்காச்சி எங்க போயிட்டானா தெரியலமா, மூத்தரோட போயிட்டான். ஏண்டா பச்சை மாவு வாங்க போன? ஆமாமா, இங்க வாடா அங்க வாங்கிட்டு வந்துட்டோமா. கடைக்கு போய் பச்சை மாவு, இட்லி அரிசி, தோசை மாவு, மைதா மாவு, கடல மாவு எல்லாம் வாங்கிட்டு வா. எங்க அண்ணனுக்கு வகை வைக்கா சுட்டு 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 போடணும். இங்க பாருமா, நீ சொன்ன மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில இருந்து டீ தூளும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் பால் மட்டும் எங்க குடிச்சீங்கன்னா அண்ணன் டீ குடிக்க மாட்டார், பால் தான் சாப்பிடுவார். சரி, அப்ப நீயே குடுமா. அப்புறம் தயிர் சாப்பிடுவார். தயிர் சாப்பிடுவாரு. சரிம்மா. அது மட்டும் கிடையாது, கடையில கூல்ட்ரிங்ஸா சாப்பிடுவாரு. ஆமாமா, நல்லா சின்ன இருக்கணும். தங்கா, இதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். சத்த நேரம் அமர்ந்திருக்க நீ என்ன பண்றா, மின் விசிறி இருக்குல்ல காத்தாடி அதை போட்டு வை, போயிட்டு வரட்டோம்னா. தங்கா இரம்மா, நீ சொன்ன பாத்தியா, அதுலயே என் வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சாப்பிட்டாலும் உங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது, நீங்க சாப்பிடாட்டாலும் உங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன் ரத்தம் இல்லையா, அவரா இருந்தா குசும்பு ஒண்ணு விட்டு போகாது எனக்கு. இருக்கட்டும் அண்ணா. தங்கா, அப்படி இருந்தாலும் வந்தது ஒரு செய்தி. எதனால் வந்தேன்னு தெரியுமா அண்ணா? சின்னஞ்சிறு பிள்ளை, என் தங்கச்சி பிள்ளை. அண்ணா, நம்ம தங்கச்சி பிள்ளை இல்ல, நம்ம பிள்ளை. என் தம்பியே தம்பி தாண்டா. ஆமா அண்ணா, சொல்லணும். எனக்கும் பிள்ளை. அப்பேற்பட்ட கலந்தாரிக்கு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். அப்ப என்னால் ஒரு சில காலமாக முடியாத காரணம் இப்ப நான் கொண்டாந்துருக்கிற மாதிரி கலந்தாரி கஸ்தராபுரம் கூட்டிட்டு போய் பவுன் என்ன, தங்கம் என்ன, வைடூரம் என்ன, கோபேதம் என்ன, புஷ்பரகம் என்ன, நவரத்தின அட்டிகளே போட்டு நான் பூட்டுவோம் பாரு. அப்படியே பட்டு பட்டியா பூட்டுவோம். என் மகளுக்கு, ஆமா கலந்தாரிக்கு. அதனால கஸ்தராபுரம் கூட்டிட்டு போய் நான் சீர்வரிசை கொடுத்து அனுப்புறேம்மா. அப்படியா அண்ணா? நீ சொல்லும் வார்த்தையை கேட்டா எனக்கு மனசு அப்படியே பூரிச்சு போகுது. இருக்கணும் ஏன் என் கூட பிறந்த அண்ணா இல்லையா? அவளை பத்தி எனக்கு தெரியாதா? தங்கச்சி, ஐயோ தங்கச்சி ஊப்புரு அண்ணா. அவன் அப்படித்தானே கொஞ்ச நேரம் இடையில விட்டு காமெடி போட்டுவான். ஆமா அண்ணா, இருந்தாலும் எங்க அண்ணன் இன்னும் இவரு இழைச்சு போயே இருக்கிறாரு. என்ன காரணம்? தங்கா, சரியான படிக்கு இப்பெல்லாம் வந்து சோதனை சாப்பிடறது இல்ல. தங்கச்சி விட்டு தனியா இருக்கிறது இல்ல. என்னாலவா நீங்க இழைச்சு போயிட்டீங்க? அழைச்சு போயிட்டா. உனக்கு நான் ஆக்கி போட்டு உடம்பு தேர்த்தி அனுப்பி போடுறேன். உங்க அண்ணனோட பல்கா. அப்படியா? வழுக்கா. சாரி மாதிரி வழுக்கலோட பல்கா. கண்ணி அம்மா, என் அண்ணனாகப்பட்டவர் உன் மகனாகப்பட்ட கலந்தரை அழைத்து சென்று பண்ணாததெல்லாம் பண்ணி போட்டு செய்யாததா செஞ்சு உன் மகளை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க அண்ணன் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது, உறவுனே கிடையாது. அதனால நாமளும் தடி எடுத்து போட்டு பாப்போம். அண்ணா, அண்ணா சீர்வரிசை வேண்டும் அண்ணா.
உங்க சீர்வரிசை வேணாம், சரி உங்க பொன்பொருள் வேணாம். கொடுத்த வரைக்கும் போதும். ஆமா, பொண்ணு பொருள் நகை நட்டு வைடூரியம் அவை இவை அத்தனையும் என் நாட்டுல இருக்குது. என் வீட்டுக்காரர் சாதாரணப்பட்டவரா? இல்ல சாதாரணப்பட்டவருக்கு என்ன திருமணம் செஞ்சு கொடுத்தீங்க சொல்லுங்க பாக்கலாம். அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் ஏத்துக்கிறேன். உன் நாட்டுல எவ்வளவு வேணாலும் கிடக்கலாம். ஆனா அண்ணன் வீட்டுல இருந்து சீர் ஏதாவது பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா? 56 தேசத்திற்கு 8 சக்கரவர்த்தி யாருக்கு சிரமங்க 60 கோடி மாமன்னனே போய் தங்கச்சிக்கு வீட்டுல போய் எது சீர் செய்யலைன்னு சொல்லி நாளைக்கு நாட்டு மக்கள் என்ன கேவலமா பேச மாட்டாங்க. ஆயிட்டு போவாங்க. அண்ணா என்ன உடம்போடு கொடுத்துருந்தா பரவாயில்ல, அதுதான் போச்சு. என் பொண்ணுக்கு தெரியல. என் பொண்ணு அதாவது மொட்டை அடிக்கும் போது பெரிய பொண்ணு ஆன போது எங்க அண்ணன் சீர் வந்து வரிச்சு கொடுத்திருந்தா இந்த நாட்டு மக்கள் கார்த்திப்பு இருக்க மாட்டாங்க தான். அன்னைக்கு நீ எட்டி பாக்கல உங்க அண்ணனோட குட்டி சேவரா போச்சா? ஒருத்தவங்க எட்டி பாக்கல 100 பேர் அண்ணன் தம்பி பெருமையா பேசிக்கிட்டியே அந்த அண்ணனும் எங்க அப்படி ஏன் மூஞ்சில தான் கார்த்திப்புனாங்க. ஆமா, அம்மா தொடச்சுக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு நாளா நீ வரல, இன்னைக்கு வந்து சீர்வரிசை தரேன், பொன் பொருளை தரேன், நகை நட்டு தரேன் இப்படின்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியா அண்ணா? என் நாட்டுல இல்லாதா இல்ல என் புள்ள வாக்கப்பட்ட இடம் சாதாரணப்பட்ட இடமா சொல்லி பாக்கலாம். அது ஒண்ணுல தாமா நான் கவனிக்காத விட்டுட்டேன். அதுல உன் பிள்ளையும் ஒரு பொக்கா போச்சு. அங்க கொடுத்தோம்னா எந்த சத்திரவதைக்கு ஆளாகும். பாரு, என் பையனுக்கு கட்டலாம் ஆசையா இருந்தேன். சரி கட்டலனாலும் என்னதான் இருந்தாலும் பாண்டவர் மகனா இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு வகையான மகன். நடந்து போச்சு, நடந்தது நடக்கட்டும். யாரு நல்லா இருக்கட்டும், போய் பொழைக்கணும்னு சொல்லித்தான் நான் சீர் தரேன்னு சொல்றேன். தங்கச்சி பார்த்தே என்னை சட்டி பேசுறான். அண்ணா வேணாம் சாமி, எனக்கு சீர்வரிசை எதுவுமே வேணாம். என் புள்ள ஒன்னே ஒண்ணு கன்னியாகுன்னு நான் வச்சிருக்கிறேன். என் புள்ள என்னோட இருக்கட்டும். அவளுக்கு நான் பாலும் பதார்த்தமும் கொடுத்து நான் நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். புசுக்கு புசுக்கு இதோ நீ வேணாங்கிற மாமனோட சீர் வச்சு நீ வேணாங்கிற. ஆனா உன் பொண்ணு எதிர்பார்ப்பல்ல, என் பொண்ணு நான் கிழிச்சு கூட தாண்ட மாட்டான். எம்மா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உனக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒண்ணும் செய்யல. எவ்வளவோ ராமலட்சுமண களஞ்சியத்தில அல்லல்ல குறையாத தானியங்கள் பொன்பொருள் நிறகடலா கிடக்குது. வீட்டுல கிடக்குது. அத்தனையும் நான் கூட்டிக்கிட்டு போய் பூட்டி உன் மகளுக்கு நான் ஒண்ணு புடிச்சு நான் அப்புறமேட்டு தாமா கொண்டு. எனக்கு கொடுத்ததே ஏராளமான நாட்டுல கிடக்குது. இது செலவழிக்க ஆளே கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கிறேன். இந்த சொத்து சொகலாம் அவளுக்கு தானே. 1000 சொன்னாலும் நீ ஏத்துக்கிற. எங்க அண்ணனோட கூட கொடுத்த சீர்ல இது எனக்கு வந்தது. இது உனக்கு தாண்டி என் மவளை அவளுக்கு நான் கொடுத்த உன் பேரை சொல்லி நீ என்ன கொடுக்குற? 1000 சொன்னாலும் சரி நீ எல்லாம் கெஞ்சி கெஞ்சி பேசுற, மிஞ்சி மிஞ்சி ஏத்தா நீ பேசுற. உன்னை பத்தி தெரிஞ்சவன் நான் தான். சரி அதனால தங்கா சரி உன் மக எங்க? என் மக நந்தவனத்துக்கு போயிருக்கிறா. நீராடிக்கிட்டு தலைவாரி பூ முடிஞ்சு அப்படி அழகா இருப்பா வருவா. அப்படியா? சரி நீ இங்கே இரு, நந்தவனத்துல போய் கலந்தாரி நான் பாத்துட்டு நம்ம போய் கூட்டிட்டு வருவோம். பாத்துட்டு தான் வரணும், பாத்துட்டு தான் போகணும். என்கிட்ட பேசணும், அவகிட்ட பேசக்கூடாது. அப்படியா? முதல்ல நான் பாக்குறேன், அப்புறம் தான் இந்த அண்ணனை பத்தி உனக்கு தெரியும். அண்ணா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பாத்துட்டு மட்டும் வா. சரிம்மா. அப்புறம் நான் நல்லா இருக்க மாட்டேன். அந்தா அது இல்லாம அஸ்தினாபுரத்துல இன்று திருவிழா. அந்த திருவிழாக்கும் இந்த
உன் பொண்ணு கூட்டிட்டு போறோம். ஆனா காத்து பெரிய காத்தா அடிச்சு தெரிஞ்சு எங்க அண்ணன் விழுந்து போயிருவாரு நினைக்கிறேன். ஆமா அப்புறம் நான் போய் பாத்துட்டு வந்தேன். போயிட்டு வாங்க தம்பி போடா.